ஒலிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். 7ஆம் ஞாயிறாம் என்று இவ்வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள நாம் அனைவரும் மன்னித்து வாழ்வோம். உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் எனும் வார்த்தைக்கு ஏற்ப பகைவரையும் மன்னித்து அன்பு செய்து வாழ அழைக்கின்றது. இயேசுவின் போதனைகளில் தனித்துவம் மிக்கதாக விளங்குவது பகைவருக்கும் அன்பு என்ற படிப்பினை. உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், மன்னியுங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், மன்னியுங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார். இயேசுவின் இவ்வார்த்தைகள் யாருக்கோ எப்போதோ சொல்லப்பட்ட அர்த்தமற்ற வார்த்தைகள் அல்ல. மாறாக தொடர்ச்சியாக பல்வேறு பகைவர்களால் நசுக்கப்பட்டு பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு விடுக்கப்பட்ட சவால். இருளை இருளால் வெல்ல முடியாது, வெள்ளத்தை வெள்ளத்தால் தடுக்க முடியாது. அதேபோல் பகைமையை பகைமையால் வெல்ல முடியாது. பகைமையை அன்பு எனும் பாச கயிற்றினால் தான் வெல்ல முடியும். இதுதான் இன்றைய வாசகத்தின் மைய செய்தி. எனவே கூட்டுறங்கியக்க திரு அவையை உருவாக்கும் ஆண்டில் நம் பகைவர்களின் நன்மையால் அன்பால் வெல்ல தொடரும் பலியில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கேற்போம். ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. அன்பின் திருக்குளமே இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியா. இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயற்கையான மனித சுபாவம் மனித சாயலில் இருந்து கடவுளுடைய சுபாவத்துக்கும் கடவுளுடைய சாயலுக்கும் அழைக்கப்படுகிறோம். இந்த 7வது பொதுக்கால ஞாயிறு இறை வார்த்தைகள் 2 மனிதர்களை ஒப்பிட்டு கடவுள் மனிதர்களாய் வாழுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. சிரம் தாழ்த்தி இந்த பரிசுத்த பலியின் மகிமையும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் நிலைக்க வேண்டுமாக இருப்பின் நாங்களும் அந்த கடவுள் தன்மை கொண்ட மனிதர்களாய் வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். மனித பலவீனங்களுக்கும் மனித சுபாவங்களுக்கும் எங்களை தாழ்த்தி இறை சுபாவத்தை விட்டு விலகிய சந்தர்ப்பங்களுக்காக மன்னிப்பு வேண்டுமோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவனை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வனை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக முதல்வனை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை
ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம். திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் மனங்களில் இருத்தி சிந்திக்க உமது ஆவியின் துணையை வேண்டி நிற்கின்றோம். அதனால் உமக்குகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் எப்போதும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் சவுல் சீபு பாலைநிலத்தில் தாவீதை தேர்ந்தெடுப்பதற்காக இஸ்ராயலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் பாலைநிலத்துக்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர். அப்பர்நேவும் படை வீரரும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்படைத்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்துவையாய் நிலையில் படுத்தி குத்தப் போகின்றேன் என்றான். ஆதலால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவர் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழித்திருக்கவில்லை. அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசரே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞர் ஒருவர் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. நெஞ்சே, நீ ஆண்டவரை வாழ்த்தி என்றும் போற்றிடு. என் சிந்தையில் உள்ளதெல்லாம் அவரின் பெயரை ஏற்றிடு. திருப்பா 103.
போற்றிடு என் சிந்தையில் உள்ளதெல்லாம் அவரின் பெயரை ஏற்றிடு நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்தி என்றும் போற்றிடு என் சிந்தையில் உள்ளதெல்லாம் அவரின் பெயரை ஏற்றிடு அவருன் குற்றங்களை மன்னிக்கின்றார் அவருன் நோய்களை தீர்க்கின்றார் அவருன் குற்றங்களை மன்னிக்கின்றார் அவருன் நோய்களை தீர்க்கின்றார் அருளும் இரக்கமும் பொழிகின்றார் அருளும் இரக்கமும் பொழிகின்றார் வாழ்வை முடியாய் சூட்டுகின்றார் வாழ்வை முடியாய் சூட்டுகின்றார் நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்தி என்றும் போற்றிடு என் சிந்தையில் உள்ளதெல்லாம் அவரின் பெயரை ஏற்றிடு அவருன் உயிரை மீட்கின்றார் அவருன் வாழ்வை காக்கின்றார் அவருன் உயிரை மீட்கின்றார் அவருன் வாழ்வை காக்கின்றார் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு பெறவும் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு பெறவும் இடுக்கணுறுவோர் மகிழவும் செய்தார் இடுக்கணுறுவோர் மகிழவும் செய்தார் நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்தி என்றும் போற்றிடு என் சிந்தையில் உள்ளதெல்லாம் அவரின் பெயரை ஏற்றிடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 திருவசனங்கள் 27 தொடங்கி 38 நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவற்றை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்கள். திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்பி கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தை இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போது நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போது நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு அன்பானவர்களே, ஒரு தடவை இப்போது புனிதர், அந்த நாட்களில் 2ஆம் அருள் சின்னப்பர் பாப்பரசர் ஒரு கூட்டத்தின் நடுவிலே மக்களை ஆசீர்வதித்துக் கொண்டு போகிற பொழுது துப்பாக்கியால் சுடப்படுகிறார். மரணம் நெருங்கும் வரைக்கும் வைத்தியசாலையில் போராடினார். மிகவும் அதிகமான வைத்தியர்கள் சேர்ந்து பரிசுத்த பாப்பரசர் ஜான் பால் II அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். உயிர் பிழைத்து கொண்டார். இப்பொழுது வைத்தியசாலையில் இருந்து அவருடைய பாப்பரசருடைய வாசஸ்தலத்துக்கு அவரை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். உடம்பிலே சரியான வலி,
சரீரமெல்லாம் ஒரு துப்பாக்கி குண்டு உள்ளே துளைத்து பலனெல்லாம் குறைந்து போன ஒரு நிலையிலே தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு போகிற வழியிலே தன்னை கூட்டிக் கொண்டு போகிற அங்கிருந்த அவரோடு இருந்தவரிடம் கேட்டார், என்னை துப்பாக்கியால் சுட்டவன் இப்போது எங்கே இருக்கிறான்? அவரை போலீசார் கைது செய்து இப்பொழுது சிறையில் இருக்கிறான் என்று பாப்பரசருக்கு சொன்னார்கள். உடனே பாப்பரசர் கேட்கிறார், என்னுடைய வாசஸ்தலத்துக்கு போவதற்கு முன்பு சிறையில் போய் நான் அவனை பார்க்க வேண்டும். அவருடைய கோரிக்கையை மறுக்க முடியவில்லை. அவர் ஒரு பாப்பரசர். எவ்வளவு சொல்லியும் அவர் விடுவதாயில்லை. சிறைச்சாலைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். தன்னை துப்பாக்கியால் சுட்ட, தன்னை கொலை செய்ய முற்பட்ட அந்த துருக்கிய போர்வீரன் மெஹ்மெட் அலி அகா என்பவனை சிறையிலே பார்த்து இந்த பாப்பரசர் சொன்ன முதல் வசனம், நான் உன்னை மன்னிக்கிறேன். இரண்டாவது, இந்த சிறை காவலர்கள் பெரியவர்களை சந்தித்து கேட்கிறார், என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவீர்களா? எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த மனிதனை விடுதலை செய்யுங்கள். சிறை காவலர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாது. ஒரு பாப்பரசருடைய கோரிக்கை, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்துவிட்டு அவனை நிபந்தனை இல்லாமலே விடுதலை செய்தார்கள். துப்பாக்கியால் சுட்ட மெஹ்மெட் அலி அகா என்கிற துருக்கிய போர் வீரன் பாப்பரசரை பார்த்துவிட்டு கண்ணீர் கொட்ட கொட்ட தன் வழியிலே போகிறான். இது ஒரு மனுஷன் செய்யலாமா? சாதாரண ஒரு சுபாவமான இயற்கையான மனித இயல்புக்குரிய செயல்களுக்கு இந்த செயல் கொஞ்சம் வித்தியாசம். மனிதர்கள் செய்வது கடினம். மனிதர்கள் செய்வது கடினம். அன்னை தெரேசா ஏழைகள் 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 என்று கல்கத்தா தேசமெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய அன்பு காருண்ய செயல்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஈர்த்தது. ஆனாலும் சில அதிகாரவாதிகள், மதவாதிகள், பணம் படைத்தவர்களுக்கு அன்னை தெரேசாவினுடைய செயல் பிடிக்கவில்லை. சமுதாயத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறாளே, ஜாதி மதம் இனம் என்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் முழு சமூகத்தையும் இயேசுவினுடைய அன்புக்குள்ளே கொண்டு வருகிறாளே, அவர்களுக்கு உள்ளே ஒரு பதட்டம், பயம். என்ன செய்ய போகிறாள்? அவளை எப்படியாவது அவளுடைய செயல்களை கண்டிக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று பல எதிர்ப்புகளை கொண்டு வந்தார்கள். காரி உமிழ்ந்தார்கள். ஒரு செல்வந்தனுடைய வீட்டுக்கு போன பொழுது, ஏழைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கையை நீட்டின பொழுது, அன்னை தெரேசாவினுடைய கையை எடுத்து அந்த செல்வந்தன் காரி துப்பினான். இந்த அன்னை தெரேசா என்ன செய்தால், சிரித்த முகத்தோடு சொன்னாள், நீங்கள் இப்போது கொடுத்தது எனக்கு, மறு கையை நீட்டி ஏழைகளுக்கு கொடுங்கள். அந்த செல்வந்தன் அதிர்ந்து போய்விட்டான். என்ன செய்வதென்று தெரியாது. இது ஒரு மனுஷன் செய்யலாமா? மனுஷ இயல்பில், மனித சுபாவத்தில் அடிப்படையாக ஒரு மனிதனுடைய உணர்வினுடைய செயல்பாடுகளில் இருந்து விலகி வித்தியாசப்பட்டு அந்த வயோதிப அன்னை தெரேசா செய்த செயல் அந்த மனிதனை பாதித்தது. அவன் மாறினான். ஒரு தடவை தென்னாப்பிரிக்காவினுடைய முதலாவது ஜனாதிபதி, மிகவும் பிரபல்யமானவர், நெல்சன் மண்டேலா, வரலாற்றில் பிள்ளைகள் படித்திருப்பீர்கள். வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தபடியினாலே 25 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டான்.
சிறையில் இருந்து வெளியே வந்து அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பலவிதமான செயல்பாடுகளுடைய தாக்கங்கள் இவர்களுக்கு இருந்தாலும் அல்லது வெள்ளையர்களுடைய அடக்குமுறைகளினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலிலே அவரும் ஈடுபடுகிறார், ஜனாதிபதியாக வருகிறார். முதல் ஜனாதிபதி தன்னுடைய முதலாவது உரையில் அவர் இப்படி சொல்லுகிறார்: எங்களை அடக்கியவர்களையும் அடித்தவர்களையும் அடிமைப்படுத்திய வெள்ளையர்களையும் நாங்கள் மன்னிக்கவில்லை என்றால் இந்த தென்னாப்பிரிக்க தேசம் இன்னும் விடுதலை பெறவில்லை என்று அர்த்தம். எனவே அடிமைப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகள் சிறையில் இருந்த மனிதனாய் என்னை அடித்தவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று நெல்சன் மண்டேலா தன்னுடைய முதலாவது உரையில் பேசினார். அது ஒரு பிரபல்யமான ஒரு டாக், ஒரு உரையாக எல்லா இடங்களிலும் பரவியது. சாதாரண மனித இயல்புக்குள், மனித சுபாவத்துக்குள், மனித பண்புகளுக்குள்ளே இருந்து விலகி வித்தியாசப்பட்டு ஒரு பேச்சு, ஒரு நடத்தை, ஒரு செயலை அந்த மனிதன் காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் 2 மனிதர்கள், ஒரு பக்கம் சவுல், மறுபக்கம் தாவீது. சவுல் ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவருடைய ஊழியன். தாவீது சாதாரண ஒரு சிறுவன், ஒரு பையன், ஆடு மேய்க்கிறவன். இந்த சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்றே கங்கணம் கட்டி 3000 படைகளோடு எல்லா இடங்களுக்கும் தாவீதை தேடி 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 போய் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இரவு ஆழ்ந்த உறக்கத்துக்கு சவுலும் அவனுடைய 3000 படைகளும் உறங்கிவிட்டார்கள். இப்பொழுது தன்னை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிற சவுலை தாவீது கண்டுவிட்டான். தாவீதோடு இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள்: இதோ பாரும், உம்மை கொலை செய்ய தேடியவன். நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நீ விட்டுவிடக்கூடாது. உம்மை கொலை செய்ய தேடிய சவுல் அவனுடைய தலைமாட்டிலே உம்மை கொலை செய்வதற்காக அவன் சுமந்து வந்த ஈட்டியோடு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுதே போய் அவனை கொலை செய்யட்டுமா? அல்லது இந்த சந்தர்ப்பத்தை நீர் பயன்படுத்தி 2 தடவை அல்ல, ஒரே தடவையில் அவனை கொலை செய்துவிடும். தாவீது என்ன செய்தான் தெரியுமா? அருகிலே போய் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்த சவுலுக்கு அருகிலே போய் அந்த ஈட்டியை மெதுவாய் எடுத்துக்கொண்டு தூரத்திலே போய் ஒரு மலை குன்றிலே நின்று சவுலை நோக்கி கூப்பிடுகிறான். சவுல் அவனோடு இருந்தவர்கள் எல்லாம் விழித்துக் கொண்டார்கள். அப்பொழுது சாதாரண ஒரு சிறுவன், பையன், அபிஷேகத்தில் வளர்ந்து வருகிற ஆடு மேய்க்கிற ஒருவன் சவுலை பார்த்து சொல்லுகிறான்: நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். ஆண்டவர் உன்னை ஆழ்ந்த உறக்கத்துக்கு அனுப்பி என் கண் முன்னாலே உன்னை கொலை செய்வதற்குரிய அத்தனை வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தந்தும் நான் உன்னை கொலை செய்யவில்லை. ஏனெனில் நீ அபிஷேகம் பெற்றவன், நீ கடவுளுடைய ஊழியன், நீ கடவுளுடைய மனிதன். எனவே என்ன நடக்கிறது? தாவீது சாதாரண மனித சுபாவத்தில் இருந்து சாதாரண ஒரு மனித உணர்வுக்குள்ளே இருந்து வெளியே வந்து பகையை காட்டாமல், பழி வாங்காமல், கொலை செய்ய கிடைத்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் தூரத்தில் போய் நின்று சொல்லுகிறான்: உன்னை நான் தொடமாட்டேன், நீ அபிஷேகம் பெற்றவன். ஆண்டவர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். உன்னை போல கொலை வெறித்தனமாய் என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை மன்னிக்கிறேன். எனவே அந்த பரிசுத்த பாப்பரசர் செய்த ஒரு நிகழ்வு, நெல்சன் மண்டேலாவினுடைய ஒரு பேச்சு, அன்னை தெரேசாவினுடைய ஒரு செயல் போன்று தாவீதினுடைய செயல் உயர்ந்து நிற்கிறது. கொலை செய்ய வந்து கொண்டிருக்கிறான்.
என்னை அழிக்க தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் நான் உன்னை அழிக்க மாட்டேன், மன்னிக்கிறேன். ஏனெனில் நீ மனித சுபாவத்துக்குள்ளே என்னை பழிவாங்க தேடிக்கொண்டிருக்கிறாய். நீ சாதாரண ஒரு மனுஷன் போல அபிஷேகத்தை மறந்து பகையோடு வெறுப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் அதை மறக்கவில்லை. கடவுள் என் மீது கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நான் நினைவில் வைத்து நான் கடவுளுடைய சாயலில் இருக்க விரும்புகிறேன். அதனால் உன்னை மன்னிக்கிறேன். இன்றைக்கு முதல் வாசகம், இரண்டாவது வாசகம் அதே போன்று இரண்டு மனிதர்கள் இப்படித்தான் வார்த்தை சொன்னது. ஆதாமை பற்றி இறை வார்த்தை சொன்னது. 1 கொரிந்தியர் 15:45 மறைநூலில் எழுதியுள்ளதன்படி முதல் மனிதன் ஆதாம் மனித இயல்புக்குள்ளாகி இருந்தான். ஆனால் கடைசி ஆதாம் இயேசு ஆவியின் இயல்பு கொண்டிருந்தார். எனவே முதல் மனிதன் ஆதாம் மனித இயல்பு கொண்டிருந்தான், களிமண்ணால் உருவாக்கப்பட்டான். ஆனால் கடைசி மனிதராகிய இயேசு ஆவியின் இயல்பு கொண்டிருந்தார். சவுல் மனித இயல்புக்குள்ளே இருந்தான், தாவீது ஆவியின் இயல்பு கொண்டிருந்தான். அன்னை தெரேசாவை வஞ்சித்து காரி உமிழ்ந்தவன் மனித இயல்பு கொண்டிருந்தான், அன்னை தெரேசா ஆவியின் இயல்பு கொண்டிருந்தாள். பரிசுத்த பாப்பரசரை கொலை செய்ய முற்பட்டவன் மனித இயல்பு கொண்டிருந்தான். சிறையில் போய் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்ன பாப்பரசர் ஆவியின் இயல்பு கொண்டிருந்தார். இன்றைக்கு நற்செய்தி கொஞ்சம் கடினமான நற்செய்தியாக இருக்கிறது. இதுதான் நற்செய்தி. உங்களை வெறுப்போருக்காக ஜெபியுங்கள், உங்கள் பகைவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள். ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. இதுதான் இயேசுவினுடைய போதனை. இந்த போதனை கடினமாக இருக்கலாம், ஆனால் இதனுடைய ஆழம் என்னவென்றால், இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, அவரை பின்பற்ற விரும்புகிறவர்களுக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனும் மனித இயல்புக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்கள் எல்லாரையும் போல கல்லுக்கு கல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பகைக்கு பகை, அந்த இயற்கையின் நியதிகள் போல. எனவே இயேசுவினுடைய போதனையினுடைய ஆழம் இதுதான். நாங்கள் எல்லாரும் மனித இயல்பில், மனித சுபாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமுழுக்கு பெற்ற நீ, நற்கருணை உட்கொள்ளுகிற நீ, பரிசுத்த ஆவியை உறுதி பூசல் வழியாக பெற்றுக்கொண்ட நீ, ஒவ்வொரு ஞாயிறு தினத்திலும் இறைவார்த்தை உனக்குள்ளே ஊற்றப்படுகிறதை பெற்றுக்கொள்ளுகிற நீ மனித இயல்புக்குள் இருக்க முடியாது. சவுலை போல இருக்க முடியாது, தாவீதை போல இறை இயல்பில், ஆவிக்குரிய இயல்பில், ஆதாமை போல இருக்க முடியாது. களிமண்ணால் படைக்கப்பட்டாலும் மனித இயல்புக்குள்ளே இருக்க முடியாது. இயேசுவை போல ஆவியின் இயல்புக்குள்ளே செயல்பட தொடங்க வேண்டும். அந்த ஆவியின் இயல்பு என்ன? இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. மனித இயல்பு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் இறை இயல்பு பகைக்கு மன்னிப்பு, வெறுப்புக்கு மன்னிப்பு, பழிவாங்க உன் கண் முன்னால் நிற்கிறவர்களுக்கு ஜெபம் என்று இறை சாயலை நமக்குள்ளே வாழ வளர இந்த இறை வார்த்தை பகுதி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனக்கு நேசமானவர்களே, இந்த 7வது பொதுக்கால ஞாயிறு வாரத்தில் எங்களை ஆண்டவர் அழைக்கிறார். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்ற நற்செய்தியினுடைய கடைசி வசனம். ஒரு காடு, மலை, குன்று இருக்கிற இடத்துல போய் ஒரு கூக்குரல் எழுப்பி பாருங்கள். நீங்கள் என்ன சத்தம் போடுகிறீர்களோ அதே சத்தம் எதிரொலியாய் உங்களுக்கு திரும்ப வரும்.
நீ எந்த வார்த்தையை சிந்துகிறாயோ அதே வார்த்தை மீண்டும் எதிரொலியாய் உனக்கு கேட்கும். நீ ஐயோ என்றால் ஐயோ என்றும், கொலை செய்வேன் என்று கத்தினால் கொலை செய்வேன் என்று திரும்ப உனக்கு கேட்கும். இது இயற்கையினுடைய நியதி. எனவே ஆண்டவர் நமக்கு போதிக்கிற இந்த போதனை இதுதான். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். எனவே இந்த ஞாயிறு வாசகத்திலே நம்முடைய மனதில் பதிய வேண்டியது, நாங்கள் எல்லாரும் மனிதர்கள்தான், மனித இயல்புக்கும் சுபாவத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள்தான். ஆனால் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். எனவே நான் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து என்னுடைய செயல்கள், என்னுடைய சுபாவம், என்னுடைய சிந்தனை மனித சுபாவத்தை கடந்து இறை சுபாவத்தில், ஆவிக்குரிய சுபாவத்தில், தாவீதை போல அபிஷேகத்தின் சுபாவத்தில் நான் வாழ வேண்டும். இதுதான் இன்றைய ஞாயிறு வாசகத்தினுடைய அழைப்பு. கடினம், ஆனால் இதுதான் அழைப்பு. கடினம், ஆனால் இதுதான் கிறிஸ்தவ அழைப்பின் அடித்தளம். கடினம், ஆனால் இதுதான் ஆசீர்வாதத்துக்குரிய ஒரே வழி. கடினம், ஆனால் இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை விழுமியம். எனவே நானும் நீங்களும் ஆண்டவரிடம் மெய்யாகவே கடினமான இந்த பாதையிலே நம்மை அழைத்துள்ள ஆண்டவர் அவருடைய ஆவியின் துணையை நமக்கு கொடுப்பார். முற்று முழுதாக எங்களுடைய மனித சுபாவத்தில் இருந்து வெளியே வந்து ஒரு தெய்வீக சுபாவத்தில் வாழ்வது கடினம். அது ஒரு ப்ரோசஸ், அது ஒரு பயணம். ஆனாலும் எப்படி நம் கண்களுக்கு முன்னாலே எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்களே. ஒருவர் மீது எனக்கு பகை இருந்தால் அந்த பகைக்கு நான் என்ன செய்யலாம்? அவருக்காக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஒருவர் எங்களை காரணமே இல்லாமல் வதைக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், அவதூறு பேசுகிறார்கள் என்றால் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு அன்பு செயல்களை செய்யலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிற மனதை ஆண்டவர் நமக்கு தரும்படி கேட்போம். ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை காட்ட முடியாது. இயேசு இந்த வார்த்தைகளை வெறுமனே சொல்லவில்லை, மாறாக இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான். இயல்புக்குள் இருந்து மனித சுபாவத்தினுடைய செயல்களுக்குள்ளே இருந்து இறை சுபாவத்தின் பண்புகளுக்குள் மாறுங்கள் என்று நம்மை அழைக்கிறார். அப்படியே கண்களை மூடி சிரம் தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரிடம் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் மனித பண்புகள், மனித சுபாவங்களை அவரிடம் கொடுத்து எங்கள் மீது அவர் பொழிந்திருக்கிற அந்த தூய ஆவிக்கேற்ப சுபாவமும் செயல்களும் பண்புகளும் துளி துளியாக எங்களில் மலர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கையை எடுத்து சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே ஆவும் படைக்கப்பட்டன. மனித நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம்
உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு நமது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை என்னும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் திருநிலையினர் இருபால் துறவிகள் அனைவரும் தங்கள் மந்தைகளை வழிநடத்தும் பணியை சிறப்பாக செயல்படுத்தவும் வரும் சவால்களை வெல்லவும் ஆற்றலையும் ஞானத்தையும் அருளும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம் என்னும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைக்கு ஏற்ப எமது இல்லங்களில் வளர்ந்திருக்கும் பிரிவுகளையும் பிளவுகளையும் களைந்து ஒற்றுமையையும் அன்பையும் வளர்த்திடவும் பிறர் குறை குற்றங்களை மன்னித்து நட்புறவு கொள்ளவும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கூட்டொருங்கியக்க திரு அவை ஒன்றிப்புக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்னும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப மூவோரு இறைவனின் அன்பிலும் ஒன்றிப்பிலும் நமது நம்பிக்கை ஆழமாக வேரூன்றவும் நம்மை இறை தந்தையோடு ஒப்புரவாக்கி தூய ஆவியாரின் வழியாக நம்மை ஒருவர் மற்றவரோடு இணைப்பவர் இயேசு கிறிஸ்துவே என்பதை உணர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் எனும் வார்த்தைக்கு ஏற்ப அன்பு கிடைக்கப் பெறாமல் அல்லலுறும் சிறுவர்களுக்கும் முதியோர் இல்லங்களில் வாழ நலிந்து கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கும் தொழிலை பொருளாதாரத்தை இழந்தவர்களுக்கும் கொடிய வைரஸ் நோய்களினால் அவதியுறும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சுகத்தையும் கொடுத்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காகவும் ஆண்டவர் பாதம் ஜெபிப்போம். வெளிப்படையாகும் பாதத்தில் வைத்து ஜெபங்களையும் நம் மனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா தேவைகளையும் கண்ணோக்கி பாரும். உம் திருவிழப்படியே எங்களுக்கு இவற்றை நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
செய்ய உவப்புடனே தருகின்றோம் சிறு வாழ்வை சாய்ந்திட்டு மனிதத்தை நிமிர்ந்திடச் செய்ய சரிநிகர் உலகிற்காயமை பயன்படுத்தும் காண்கின்ற சமுதாயம் வாழ்வை வழங்க இறைவா 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 காண்கின்ற சமுதாயம் வாழ்வை வழங்க அர்ப்பணிக்கும் உள்ளமதை அன்போடு ஏற்றருள்வார். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தந்தை கேட்டதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். உமாபியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்றும் உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதுதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் நோயல் இம்மானுவல் எல்லா திருநிலையினராகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராயிருந்த புனிதராகியவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாங்கள் மன்னிக்கவும் எங்கள் பகைவர்களுக்காக செபிக்கவும் விண்ணக தந்தையிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. உயிர்த்த கிறிஸ்துவாயும் அப்போஸ்தலர்களுக்கு நேர் கொடுத்த அந்த அமைதியை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பீஸ் பி வித் யூ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். Most precious body and blood, bring us eternal life and not condemnation. ஆண்டவரே இயேசுவே. நன்றி கூறி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை நாங்கள் பெற்றுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை உய்த்துணர எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. எங்கள் அன்னை பாராளும் தேவ கன்னியே, அன்பின் எல்லை சாரோனின் ராஜா, தங்க ஜீவ ரோஜா, மாதாவே உன்னை வாழ்த்துவேன்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.